நான் இப்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோலார் ஷாப்பிங் மால்ல டேட்டா என்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஒரு நான் எப்படி அந்த பொசிஷனுக்கு வந்தேன்னு ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு வந்தேன். நான் ஒரு கேஷியரா தான் அங்க போனேன். பட் வந்து நம்ம வந்து அங்க அப்படியே இருந்துடக்கூடாது. நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நம்ம மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கோம், பிகாம்சிஏ படிச்சிருக்கோம், நம்ம லெவல ஹைக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது வந்து நம்ம சிஸ்டர்ஸ் கொடுத்த அந்த மோட்டிவேஷன். நம்ம எப்போதுமே இருக்கிற இடத்துல இருந்துடக்கூடாது, முன்னாடி லைஃப்ல முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்னு கொடுத்த அந்த மோட்டிவேஷன் தான் இந்த காலத்துல எனக்கு கிடைச்சது வந்து நிறைய மோட்டிவேஷன். நம்ம எப்பவுமே இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துடக்கூடாது, நம்ம மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கணும். அப்புறம் இன்னும் நீங்க பேசுறதுக்கு இன்னும் எனக்கு எடுத்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சுபா நிறைய இன்னைய வரைக்கும் அவங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இது எல்லாருக்குமே கிடைக்குமா எனக்கு தெரியல, எனக்கு கிடைச்சது ரொம்ப காட் கிரேஸ் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொன்று என்னோட ரோல் மாடல் சுதா மேம், பெஸ்ட் ரோல் மாடல், எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ரோல் மாடல். அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நிமிஷம் நான் விரும்புறேன். அதுக்காக அந்த ஸ்டேஜ் ஏறினதே எனக்கு ரொம்ப ப்ரௌட். அவங்க 2 பேருமே எனக்கு மென்டாரா வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எனக்கு இடத்துக்கு நீ வரும்போது உன்னை அறியாமே உனக்கு ஒரு பவர், the spiritual power, the cosmic power, இங்க இருக்கிற அந்த cosmic power அப்படின்றது it is fully positive. தெரியுங்களா? it is fully spiritual. ஒரு இடத்துக்கு நம்ம திருப்பதிக்கு போறோம், எதுக்கு? இங்க இருந்து சாமி கும்பிடலாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா திருப்பதிக்கு போனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு திருப்தி நம்மளுக்குள்ள வருது, பெரிய பிளெஸிங். என்ன வருது? இந்த மாதிரி லட்டு கிடைக்குதா? லட்டு கிடைக்குதா? ஆமா, இங்க இருக்கிற லட்டு எல்லாம் என்ன சந்தோஷம், இனிப்பா இல்லையா? திருப்பதி லட்டு மட்டும் தான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னா அது இட் இஸ் அவர் ஃபெய்த் இல்லைங்களா? ஒண்ணு. இன்னொன்னு, எல்லாருமே அங்க போய் இருந்துட்டு சாமி கிட்ட வேண்டது அவங்க நல்லா இருக்க கூடாது, இவங்க நல்லா இருக்க கூடாது, இவனுக்கு அதை செய்ய அப்படின்னு யாரும் வேண்ட மாட்டாங்க இல்லையா? துடைக்கணும், இல்ல எனக்கு அந்த வேலை வேணும், இல்ல எனக்கு இந்த நிலம் வேணும், இந்த இடத்துல என் பிள்ளைக்கு நல்ல இடம் வரணும், இப்படி இருந்தாலும் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. இது எல்லாமே என்னது? பாசிட்டிவ் தாட். அப்ப பாசிட்டிவ் தாட் இருக்கிற இடத்துக்குள்ள நம்ம போகும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எனர்ஜி வருது இல்லைங்களா? அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அது நம்மளுக்கு எனர்ஜியா மாறுது. அது நம்ம எந்த தர்காவுக்கு போனாலும் சரி, இங்க வேளாங்கண்ணி கோயிலோ இல்ல வேற எந்த கோவில்களுக்கு போனாலும் அதுதான் அதே ஃபீலிங் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என் பிள்ளைங்க என்கிட்ட படிச்சுட்டு போன பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க பெரிய ஆளாகணும், எல்லாருக்கும் சுகம் கிடைக்கணும், நல்ல படிப்பு வரணும், அவங்க வாழ்க்கையில உயரணும், இப்படின்ற ஒரு எண்ணமுடைய இடத்துல தெரியுங்களா? நீங்க வரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எனர்ஜி தான் வரும். தெரியுங்களா? அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஆல்மா மேட்டர் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கு, பாதுகாப்பான ஒரு அம்மா, இந்த பான்செக்யூ அம்மா அறுபது மாதம் இருக்காங்க. இதுக்குள்ள வரும்போது ஒரு எனர்ஜி நமக்கு வருது அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு அந்த எனர்ஜிய தெரியுங்களா நீ எடுத்துட்டு போகணும். அதை உனக்குள்ள எடுத்துட்டு போகணும். இங்க உள்ள வரும்போதே அது வரும். இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸோட வருவீங்க தெரியுங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற எனர்ஜி திரும்ப வரும்.